கோலியாத்தும் தாவீதும் மாறி மாறி சொல்லி யுத்தம் நடக்கிறது. கோலியாத் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் உன்னை கொன்று உன் மாம்சத்தை பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 சாமுவேல் 17:44 கோலியாத்து சொல்றான். தாவீது கோலியாத்தை பத்தி என்ன சொல்றான் அப்படின்னா, ஆமென், 46வது வசனத்துல, நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் அறிந்து கொள்ள. 2 பேரும் மாறி மாறி சொல்லி யுத்தம். இனி இவங்க சொன்னதுல எது நடக்கணும் எது நடக்க கூடாதுன்னு தீர்மானிக்கிறது யாரு தெரியுமா? கர்த்தர். இதுதான் மேட்டர். ஆமென். தீர்மானிக்கிறது. அவன் சவுல் என்ன சொல்றான் தெரியுமா? அவன் சின்ன வயசுல இருந்தே, நீங்க இன்னும் கவனிங்க, இதுல எது நடந்துச்சு கரெக்டா சொல்லுங்க. சில பாக்குறாங்க நமக்கு இதுக்கு முன்பு எல்லாத்தையும் கர்த்தர்னே சொல்லிட்டா பிரச்சனை சால்வ். யார் சொன்னது நடந்துச்சு? தாவீது சொன்னது நடந்துச்சு. இஸ்ரவேலர்கள் தாவீது சொன்ன வார்த்தையை கேட்டு நம்பிக்கை அடைஞ்சாங்களா? ஆனா கோலியாத் சொன்ன வார்த்தையை கேட்டு பயந்தாங்க. இதுதான் நம்ம பிரச்சனை. ஆமென். அவ்வளோ கேட்டு பயந்துட்டு இங்க வந்து பயப்படாதுன்னு சொன்னா ஓகே அப்படிமா. ஆமென். நம்ம கேட்டு நம்மளை தளர பண்றது ஃபுல்லா யாருடைய வார்த்தை? கோலியாத்தின் வார்த்தை. ஆனா அது நடக்குமா? நடக்காது. ஆனா தாவீது சொல்றான், வந்ததுமே எலியா வந்துடுற, இங்க பாரு பேசாத, உன் அகங்காரம் எனக்கு தெரியும், எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் நடத்துவார், நீ சும்மா இரு, உன் துணிகரம் எனக்கு தெரியும். 40 நாளா வந்து நிக்கிறான். இன்னைக்கு பாருங்க, இந்த தேவன் அபத்தமாகிற வார்த்தைகள் தான் நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யேசபேல் எலியாவை பார்த்து சொல்றான், எலியாவை குறித்து சொல்றான். என்ன சொல்றான்னா, நாளைக்கு இந்நேரத்துல உன் பிராணனுக்கு நான் பலி. கர்த்தர் ஏற்கனவே எலியாவை வச்சு யேசபேல்கிட்ட சொல்லிட்டார். யேசபேலை குறித்து சொன்னா என்ன தெரியுமா? உன் ரத்தத்தை நாய்கள் தின்னோன்னு இப்படி சொல்லிட்டு இப்ப யேசபேல் எலியாவை குறித்து சொல்றா. எலியாவின் வார்த்தை நடந்துச்சா யேசபேலின் வார்த்தை நடந்துச்சா? எலியாவின் வார்த்தை நடந்துச்சு. சரி, இப்ப எலியா சொன்னதை கேட்டு யேசபேல் பயந்தாளா? ஆனா யேசபேல் சொன்னதை கேட்டு இதுதான் என்ன. ஆமென். ஹல்லேலூயா. நடக்கும்னு தெரிஞ்ச யேசபேல் பயப்படாம நிக்கிறா, நடக்காதுன்னு தெரிஞ்ச எலியாவை நீ ஏன் பயப்படுற? இந்த செட்டப் மாறணும். ஹல்லேலூயா. ஆமென். நடக்காத காரியத்தெல்லாம் சத்துரு சொல்லும் போது அவன் டோன்ல சொல்லுவான், பாரு ஒண்ணு இன்னும் 2 நாள்ல. இப்படிதான் எங்க அப்பா வந்து வேறு மார்க்கத்திலிருந்து ஆண்டவருக்குள்ள வந்ததுனால அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்து இதெல்லாம் கேள்விப்பட்டு அவரை பார்க்க போனார். இந்த சம்பவம் நான் சொல்லி இருக்கிறேன். பார்க்க போய், நீ என்ன இப்படி மாறிட்டேன் அப்பாட்டா? அப்பா சொன்னா, உண்மையான ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அதனால் இல்லை உன்னை யாரோ இது பண்ணிட்டாங்க, நீ ஒழுங்கு மரியாதையை வந்துரு, எங்க தெய்வங்களின் கோபத்துக்கு உள்ளாயிராத. அதெல்லாம் இல்லை, இது ஆண்டவர் தான் தெய்வம், நான் வரமாட்டேன். அப்படியா? உன்னை 3 நாள்ல வர வைக்கிறேன்னா இல்லையா பாரு, நான் இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட மந்திரவாதியை போய் பார்க்க போறேன், 3வது நாள் இந்த டைம்ல நீ வந்து என்கிட்ட நிப்ப பாரு அப்படி சொல்லிட்டு சவால் விட்டு போயிட்டார். அப்பவும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. 3 நாள் ஆச்சு, அந்த டைம் ஆச்சு, அப்பவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் நடக்கல. 4வது நாள் அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் அவனுக்கு அந்த அந்த அப்பாவுடைய ஃப்ரெண்டு பேரை சொல்லி, அவன் இல்லையான்னு. அது உனக்கு தெரியாதாப்பா? என்ன ஆச்சு? நேத்து, அதாவது 3வது நாள் ஈவினிங் இந்த டைம், அவன் குறித்த டைம், ஒரு பாலத்தில் நின்றுட்டு இருந்தான். அந்த வழியா ஒருத்தன் வந்தான். நீ ஏன் இங்க நிக்கிறேன்னு கேட்டான். நான் சும்மா நிக்கிறேன்னா. நீ ஏன்டா சும்மா நிக்கிறேன்னு அடிச்சு தண்ணியில தள்ளி போட்டான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான். நாள் குறிச்சது யாருக்கு? எங்க அப்பாவுக்கு. கரெக்டா அந்த டைம்ல அப்புறம் எங்க அப்பாவுக்கு வந்த சிரிப்பெல்லாம் அடக்கி, அப்படியா சரி நான் போய் பார்க்கிறேன். நேர போய் பார்த்து, இன்னைக்கு யேசபேலுக்கு நடக்கிறத எலியா சொன்னதுக்கு அப்புறமும், ஆமென்,
அதனாலதான் பாருங்க, நம்ம சவால் விட்டு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் உடனே ஆண்டவர் எலியா மாதிரி சொல்லுவார், ஓடி போய் ஒளிச்சிரு. நான் சொன்ன வார்த்தையெல்லாம் போய் ஒளிச்சிருப்போம். ஆமென். சிலர்லாம் சவால் விட்டுட்டு ஆளே காணாது. ஆனா கோலியாத்தை பாருங்க, திரும்ப திரும்ப வந்து நிற்பான். இதுல என்ன ஆச்சரியம்னா, கோலியாத்தும் திரும்ப வந்து நிக்கிறான், இஸ்ரவேலரும் திரும்ப வந்து நிக்கிறாங்க. அதாவது ஒரு தோப்போன்னு தெரிஞ்ச எக்ஸாம் தான் போவாங்க தெரியுமா? அவங்க நல்ல டிப்டாப்பா போய் பாஸ்டர்ட்ட ஜெபத்தையும் பண்ணிட்டு, என்ன எக்ஸாம்னே தெரியாது, ஆனாலும் அப்படிதான் இஸ்ரவேலர் போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. கோலியாத் வந்து சில கொஸ்டின் பேப்பர் பார்த்துதான் மைண்ட் விழுந்துருவாங்க. கோலியாத்தை பார்த்துதான் திருப்பி ஓடுறாங்க. அவன் ஃபர்ஸ்ட் சொல்ல ஓட தாவீது வந்தான். கோலியாத் என்ன சொல்றான்? ஃபர்ஸ்ட் கோலியாத்து தான் சொல்றான், நான் உன்னை கொண்டு பறவைகளுக்கு மிருகங்களுக்கு கொடுப்பேன். இங்க பாரு, நான் செய்வேன். இனி இது நிறைவேறது யார் கையில இருக்குன்னா, கோலியாத்தின் தேவர்கள் பேரை சொல்றான் அவன். கோலியாத் தன் தேவர்களின் நாமங்களை சொல்லும் போது தாவீது சேனைகளின் கர்த்தரின் நாமத்தை சொல்றான். எந்த ஒரு காரியம் நடக்கணுமா நடக்க கூடாதா என்பதை தீர்மானிக்கிறவர் கர்த்தர். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவை வச்சு சொல்றாரு, நாய்கள் தின்னும், வீட்டுல எல்லா ரத்தத்தையும் நாய்கள் சாப்பிடும். அப்படியே நடந்துச்சு. ஆனா ஏசபேல் வந்து நாளைக்கு நேரத்துக்கு முடிஞ்சது. கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தரின் வைராக்கி என்ன தெரியுமா? எலியாவை மரணமே பார்க்க கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டார். எலியா எதை பார்த்துடவே கூடாது, மரணத்தையே பார்க்க கூடாது டிசைட் பண்ணிட்டார். இப்படிப்பட்டவர் தான் நான் ஆராதிக்கிறேன். எலியா மரணத்தையே பார்க்கல. வா வந்துரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எதை பார்ப்பையோ பயந்து பயந்து சூரச்செடி கீழே படுத்து இருக்கிற நீ அதை பார்க்கவே மாட்டப்பா, நீ வா. ஆமென். இதுதான் கர்த்தர், இதுதான் கர்த்தர். ஐயோ இதை நான் பார்க்க நேரிடுமோ என்று பயந்த காரியத்தை என் பார்வையில் இல்லாதபடி மாற்றுகிறவர். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். எலியாவே ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நீ மரணத்தை பார்க்க மாட்டே இல்லையா? இந்த நியூஸை ஏசபேல் கேள்விப்பட்டிருப்பாளா? கேள்விப்பட்டிருக்க மாட்டாளா? கேள்விப்பட்டிருப்பா. எவ்வளவு, அதுக்குனாலதான் ஏசபேல் இன்னும் வச்சிருக்கிறார். ஆமென். இனி எலியா லைஃப்ல என்ன இல்லை தெரியுமா? மரணமே இல்லை. இவ்வளவு பெரிய தேவன் அவர். எவ்வளவு பெரிய தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அடுத்து ஏசபேலுக்கு நடந்ததெல்லாம் தெரியும். அந்த ஏசபேலுக்கு நடந்ததை சொல்லும் போது எப்படி எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். எது நடக்கணும், எது நடக்க கூடாது தீர்மானிக்கிறது கர்த்தர். அதனால யாக்கோவே, உனக்கு விரோதமான குறி சொல்லுதல், உனக்கு விரோதமான திட்டங்கள் ஆண்டவர் அனுமதி இல்லாம நீரறியா என் தலைமுடியோ